இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்தல 2 பேருடைய பெயர் எப்பவுமே அடிபடும். ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாள் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு வருது. இதன் அடிப்படையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி உரையாற்றுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு சர்க்குலர் விட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் பங்கேற்கிற இந்த மாநாட்டில் மாணவர்கள் கலந்துக்கிட்டா தான் அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடப்படும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு. இது மாணவர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற மற்ற சமூக வலைதளங்கள்லையும் ஒரு பெரிய பேசு பொருளாகவே பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆளுநர் RN ரவி நேற்று கோதண்டராமர் கோயிலில் இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சில் இவர் இந்தியாவுக்கு மகாத்மா காந்தியால் ஒன்றும் சுதந்திரம் கிடைக்கல, நேதாஜியால் மட்டும்தான் இந்தியாவுக்கு விடியல் பிறந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதுவும் எதிர்மறை விமர்சனத்தை இன்னும் சந்திக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மக்களவை தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிவர இருக்க நிலைமையில தேர்தல் ஆணையமும் மார்ச் மாதங்களில் அதற்கான தேதியை அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்நிலையில தேர்தல் தேதிகள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பல கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி, தேர்தல் பணிகளை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் ஒரு முகமா தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசும் தேர்தல் பணிகளை ரொம்ப மும்முனைப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க. இதன் ஒரு பகுதியா தேர்தல் அறிக்கை தயார் செய்ததற்காக திமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கிற கனிமொழி அவர்களுடைய தலைமையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தை முடித்துட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கனிமொழி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, கதாநாயகியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சூசகமா பெண்களுக்கு நிறைய சலுகைகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எல்லாரும் மத்தியிலும் எழுப்பியிருக்கு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியை சேர்ந்தவர் தான் சேர்மன் சகுந்தலா அவர்கள். அவங்க திமுக சார்பில் வெற்றியிட்டு சேர்மனாக உசிலம்பட்டியில் பொறுப்பேற்றிருக்காங்க. இந்நிலையில் சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் சகுந்தலா அவர்கள் மட்டும் இல்லாமல் திமுக கட்சியை சேர்ந்த முக்கியமான 50 உறுப்பினர்கள் அனைவருமே முன்னாள் அமைச்சராக இருக்கிற RB உதயகுமாரோடைய தலைமையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே தேர்தல் நெருங்கி வர இந்த சமயத்தில் திமுக கட்சியில் இருந்து ஒரு 50 முக்கியமான ஒரு உறுப்பினர்கள் அதிமுக கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டது திமுக தரப்புல ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே இங்கே சொல்லலாம். அயோத்தியில் ராமர் பிராண பிரதிஷ்டை விழா நேற்று வெகு விமர்சையாக நடந்துச்சு. இதில் பல்வேறு தரப்பு கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. நிறைய பேர் ஆன்மீகத்தை அரசியலாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் காணொலி காட்சிகளுக்கு பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பாஜக தரப்பிலிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி இங்கே வைக்கப்படலை அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு போகும்போது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. இதன் அடிப்படையில் ஆளும் திமுக கட்சியில் இருந்து PK சேகர் பாபுவும் சரி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் நிறைய அந்த கருத்துக்கு எதிர் விமர்சனங்களும் நிறைய கண்டனங்களையும் தெரிவித்தாங்க. இதன் அடிப்படையில் MK ஸ்டாலின் அவர்கள் நேற்று தமிழக மக்கள் பெருமாளையும் வணங்குவார்கள், பெரியாருடைய தத்துவங்களையும் போற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இதை எதிர்க்கும் விதமாக தெலுங்கானா மாநில ஆளுநராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழக மக்கள் பெருமாள் அவர்களையும் வணங்குவாங்க, பெரியாருடைய தத்துவங்களையும் போற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னமோ ஒரு விதத்தில் சரிதான். பெருமாளுடைய தத்துவங்களை சொல்கிற முதல்வர் பெருமாளை வணங்குவங்களுக்கு வாழ்த்து சொல்ல மறந்துட்டாரே, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடுத்து வச்சுருக்காங்க. இந்நிலையில் இன்னும் சில கட்சிகள், அதுலேயும் குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் மதசார்பற்ற கட்சியின் கூட ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு. இந்நிலையில் அயோத்தி கோவில் திறக்கப்பட்டது பல்வேறு தரப்பட்ட இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகளுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு அரசியல் தரப்புலேருந்து பேசப்பட்டுக்கிட்டு வருது. நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் ரஞ்சித்தோடைய தயாரிப்பில் வெளியாக போகிற படம் தான் ப்ளூ ஸ்டார். இது அரக்கோணம் சுற்று வட்டார பகுதியில் மையமாக வச்சு எடுக்கப்படுற ஒரு கதை. இந்த படத்தில் அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் ஒரு முன்னணி நட்சத்திரமாக நடிச்சிருக்கு. இந்த படத்தில் அசோக் செல்வனும் கீர்த்தி பாண்டியனும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சாந்தனும் ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடக்கும்போது ரஞ்சித் என்ன சொன்னார் அப்படின்னா, கீர்த்தி பாண்டியன் நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க, அதே மாதிரி ரஜினி 500 ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயோத்தி கோயிலை பற்றி பேசியிருக்காரு. அவர் பேசுறது சரி தவறுங்கிற அந்த விவாதத்துக்குள்ளே வர விரும்பலை.
ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றியும் கொஞ்சம் பேசணும், அவர் பேசின கருத்துக்கு எனக்கு விமர்சனம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த ரஞ்சித் தான் ரஜினிகாந்தை வச்சு காலா கபாலி அப்படிங்கிற 2 படங்களை கொடுத்தவர். இந்த படம் கலவையான விமர்சனங்களையும் சந்திச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அயோத்தியில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை முடிச்சதுக்கு பிறகு பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்க செய்தி என்ன அப்படின்னா, இது முடிச்ச கையோட என் மனசில் முக்கியமாக தோன்ற ஒரு விஷயம், பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டத்தை தான் செயல்படுத்ததா தோணியிருக்கு. அதாவது ஒவ்வொரு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தோடைய வீடுகளின் மாடியில் சோலார் பேனல் அமைச்சு இதன் மூலமாக சூரிய வம்சி ஸ்ரீ ராமருடைய அந்த ஒளிக்கதிரைகள் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மின்சாரம் வரி கட்டுற அந்த சுமை குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது இந்த திட்டத்தின் அடிப்படையில் 1 கோடி வீடுகளுக்கு இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் என்னமோ மறைமுகமாக அயோத்தி ராமருடைய ஒளி நமக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலுமே கூட ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மத்தியில் இந்த சோலார் பேனல் மூலமாக மின்சார செலவு குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெகுவாகவே பாராட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான விஷயம். அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை நேற்று வெகு விமர்சையாக நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த கோவிலில் அந்த பாலராமர் நெத்தியில் வருஷந்தோறும் ராம நவமி அப்போ சூரிய ஒளிக்கதிர் அவருடைய நெத்தியில நாம மாதிரி படும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பேசிஸ்ல அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கு. அந்த 3 ஃப்ளோர்ல கருவறைக்கு போறதுக்கு ஒரு பைப் லைன் வச்சிருக்காங்க. மேலே ஹை அண்ட் எக்யூப்டு லென்ஸ் வச்சிருக்காங்க. இந்த லென்ஸ் என்ன பண்ணுன்னா, மேலே சூரியனிலிருந்து அந்த ஒரு வர ஒளியை எடுத்து அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டர் மூலமா கருவறைக்குள்ள கொண்டு அதுல சூரிய ஒளிக்கற்றை மூலமா நேச்சுரலா அதுல படுற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பெங்களூரில் இருக்கிற அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ் சென்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நெற்றியில் 6 நிமிடம் வரையிலும் நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கூடுதலாக மெக்கானிக்கலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டெக்னிக்கலாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஐஐடி மாணவர்களையும் இதனால் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மெனக்கெடு இது எல்லாமே இல்லாமலேயோ அன்றைய காலகட்டங்களிலேயும் தஞ்சை பெரிய கோவிலேயே அந்த சூரிய ஒளிக்கற்றை விக்கிரகத்தில் விழுகிற மாதிரி நம்ம ஆட்கள் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் பெருமிதத்தையும் தமிழர்கள் மத்தியில் பேசப்பட்டு இருக்கு. அயோத்தியில் பாலராமர் பிராண பிரதிஷ்டை திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடந்துச்சு. இது நாடெங்கும் உள்ள மக்கள் பல திருத்தலங்களில் காணொலி மூலமாக பார்த்து கண்டுகளிச்சாங்க. இதை விட ரொம்ப முக்கியமாக வெளிநாடுகளையும் குறிப்பாக அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் போன்ற வெளிநாடுகளையும் ராம ஜென்மபூமி அறக்கட்டளை சார்பாகவும் அங்கேயும் ஒரு காணொலி காட்சி அரங்கேற்றப்பட்டது. அங்கேயும் இருக்கிற இந்திய மக்கள் நிறைய பேர் இந்த பிராண பிரதிஷ்டை விழாவை வெகு விமர்சையாக பார்த்து கண்டுகளிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் இந்தியாவுக்கு 2வது தீபாவளி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு நாட்டின் அரசியல் தலைவர்கள் இந்த அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவிற்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை அதோடைய பங்குச்சந்தை மதிப்பை பொறுத்து தான் பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில் உலகத்தரத்தில் இந்தியா 4வது இடத்துல பங்குச்சந்தையில் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி 4வது இடத்துல இருந்த ஹாங்காங் பங்குச்சந்தையை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்நிலையில் மாநிலங்கள் தோறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஏற்கனவே நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில் ஒவ்வொரு மாநிலங்களும் தனக்கென ஒரு பொருளாதார இலக்கு வச்சுக்கிட்டு இருக்க இந்த நிலையில் இந்தியா ஏற்கனவே 2030 5 ட்ரில்லியன் உலக பொருளாதார முதலீடு அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பங்குச்சந்தை முன்னேற்றம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கோ அப்படின்னு எல்லா பொருளாதார நிபுணர்களாலையும் பார்க்கப்படுது.